பரிபூரண ஜீவன் அனுதின தியானம். நாள் 19. தலைப்பு: உள்ளே வசிக்கும் பரிசுத்த ஆவியானவர். வசனம்: ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கருத்து: இந்த வசனம் உங்களில் வாசமாயிருக்கிற தேவ பிரசன்னத்தை குறித்து பேசுகிறது. இது ஒரு பரிசுத்தமான காரியம். நம்முடைய சரீரத்திலே தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். எவன் ஒருவன் தேவனுக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ அவனுக்குள்ளே தேவ பிரசன்னம் வாசமாயிருக்கிறது. சுலபமாக அறிவோம் எனில், தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற நம்பிக்கை விசுவாசிகளுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களை தேவனுடைய ஆவி என்றென்றும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நித்தியமாய் ஜீவிப்போம். நம் உள்ளே வசிக்கிற தேவ ஆவியானவர் நம் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களையும் பலமாய் மாற பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். எந்த வேளையிலும் நாம் அவரோடு ஐக்கியத்தில் இருப்போம். நம் உறவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்குள்ளே நீர் வாசமாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் சரீரத்தில் சுமக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனே, கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அந்த ஆவியினால் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அற்புதங்களை செய்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.